இந்திய ராணுவத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீண்டும் நிரந்தரமான வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங்கில இருக்கும்போதே 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/6/2025, அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டாவே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த வியூ ஆல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த வியூஸ் ஆல்ஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹவில்தார் அண்ட் நாயக் சுபேதாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் டைரக்ட் என்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்தார் அண்ட் நாயக் சுபேதாருக்காக இந்த என்ட்ரி லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர், 200 மீட்டர், 110 மீட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆர்ச்சரி அண்டு பேஸ்கெட் பால், பாக்ஸிங், டிவிங், ஃபுட்பால், ஃபேக்சிங் அண்டு கேமிங், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுனாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். அண்டு ஹாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹாக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த விதமான எவ்வளோ இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோவிலையும் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்பால்லையும் கொடுத்துருக்காங்க, ஹாக்கிலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ உங்ககிட்ட வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆனால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இப்போ வந்து என்னென்ன லெவலில் வந்து இருக்கணும் அண்ட் என்னென்ன அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து இப்படி காட்டுறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஹவில்தாருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், மெடிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா, நார்மல் செலெக்ஷன் மாதிரிலாம் உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் குவாலிஃபைடாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மெடல்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கணும். இண்டிவிஜுவலாக கூட வாங்கியிருக்கலாம். அண்ட் ஃபுட்பால் டீமில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்ஸாகவும் வாங்கியிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து எதிலெல்லாம் நீங்கள் இதில் வந்து மெடல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல், சீனியர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு டைரக்ட் நாயக் சுபேதாருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் 17 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மாதிரி தான். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை தகுந்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ஆகிருக்கணும். அண்ட் மெடலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கணும். என்னென்ன மெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் அண்ட் ஆசியன் சாம்பியன்ஷிப் மெடல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேமோட இது வச்சுருந்தா நீங்கள் நாயக் சுபேதாருக்கு வந்து டைரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் உமன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி அவல்தார் அண்ட் நாயக் சுபேதாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அன்மேரிடுன்னு தான் கொடுத்தாகணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் இந்த மாதிரி வந்து ஆகிட்ருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்மேரிடுன்னு கொடுத்துட்டு உங்களுடைய ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேரிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் பூரம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கான பே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்னிவீரெல்லாம் இது கிடையாது, பர்மனெண்ட்டான ஜாப் தான். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் பென்ஷன் இருக்கும். அண்டு இதில் சிஎஸ்டி ஸ்பெசிலிட்டி அண்ட் பென்ஷன் ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் இன்சூரன்ஸ் கவரன்ஸு எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் பென்ஷனாகவும் வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அல்லது 2 இயருக்கு ஒரு டைம் தான் வரக்கூடிய ஜாபு. இந்த ஜாப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான மெரிட் லிஸ்ட், அதாவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸோட சர்டிஃபிகேட் வந்து யார் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்கில் வந்து இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அத்தனை சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 5:45 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேல் கேண்டிடேட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 162 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பெண்களை வந்து கவலைப்படவே தேவையில்லை, 8 நிமிஷம் வந்து இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அண்டு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இது ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலிமான இது வந்து சிலர் வந்து ஃபேக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்டே வந்து சொல்லிவிட்டேன். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸு எக்ஸாமு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இது உங்களுக்கான சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. எந்த சென்டரில் வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th மார்க் ஷீட், 10th டிசி அண்டு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அண்டு உங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 60, 65,000 அண்ட் 70 இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கான அட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, இதில் இன்ஃபர்மேஷனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி
மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்குங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழேவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இதுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப ஆகணும். சரிங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அவல்தார் அண்ட் நாயக் சுபதார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ இருந்து அப்லோட் பண்ணோன்னா 15 ஜூன் 2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு. சரிங்களா? நியூ டெல்லியிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா கீழவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் A4 ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணி நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது பேஜில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது பேஜில் 12வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ரீசெண்டாக உங்கள்கிட்ட என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் மேல் ஃபீமேல் யார் அப்ளை பண்ணுறீங்க அவங்களுடைய பாலினம் வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேமை வச்சு அப்ளை பண்ணுறீங்க அண்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய லெஃப்ட் கட்டை விரலை இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்டை விரலை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுடைய சிக்னேச்சர் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து இவங்க சொல்லியிருக்கிற அச்சீவ்மெண்ட் வந்து இருக்காது அப்படின்றதுனால இவங்க வந்து வேலிடான ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோலா இல்லை வேலிட் இல்லாதவங்க அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேலிட் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஃபுல் கேபிட்டல் லெட்டர் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டு அதுக்கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு உங்களுடைய அதாவது பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. வித் பின்கோடோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, தாசில், பின்கோடு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் நீங்கள் எழுதினாவே போதுமானது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலி நம்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மூலிமா தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன்லேருந்து தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். மெட்ரிகுலேஷன் வந்து எப்போ பாஸ் பண்ணிங்க, உங்களுடைய பாசிங் இயர் என்ன எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேஷ்னாலிட்டி, உங்களுடைய பாலினம் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்பா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆர்மடு ஃபோர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷத்தில் 13 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆனீங்களா, 14 வருஷத்தில் இல்லை 15 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆனீங்களா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு டிஸ்சார்ஜிங் டேட்டு, ரீசனிங் டேட்டு அண்டு டேட் ஆஃப் இன்வால்மெண்ட் டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல் இருந்தாலும் சரி, அண்டு யூத் கேம்ஸ் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஐடென்டி மார்க் ஏதாவது 2 ஐடென்டி மார்க் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஐடென்டி மார்க்கை வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் சரிங்களா? உங்களுடைய 12th டிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஐடென்டி மார்க்கு 2 அப்படின்றத கொடுத்துருப்பீங்க. அதில் இருக்கிறதே நீங்கள் சேமாக வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு டேட் அண்ட் பிளேஸை வந்து கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய பேரண்ட்டோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து இதில் இருக்கணும். இதில் 2த்தில் ஏதாவது ஒரு சிக்னேச்சர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கு வரும்போது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் விட்டு போகாதீங்க. பூரா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை பூரா நீங்கள் ஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மிது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபேக்கெல்லாம் கிடையாது, உண்மையாலே இந்த மாதிரி நடக்குது. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 17 வயசுலேருந்து 17.5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.